குருப்யோ நமக. விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய அழகான ஒரு விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆண்டுகள் பிரபவ தொடங்கி இந்த 60 ஆண்டுகள் இருக்கின்றதல்லவா, இவை எல்லாமே சமஸ்கிருத பெயர்கள் தான். ஒரு சிலருக்கு தோன்றலாம், தமிழ் வருட பிறப்பு என்று சொல்கின்றீர்கள், சமஸ்கிருதத்திலே பெயர்கள் இருக்கின்றது என்று. நம்முடைய சனாதன இந்து தர்மமானது தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் ஒரே ஒரு நிலைப்பாட்டை கொடுப்பதாகும். சமஸ்கிருதமும் தமிழும் சிவபெருமானுடைய உடுக்கையிலே இருந்து பிறந்த மொழிகள். ஆகவே இரண்டுக்கும் பேதம் கிடையாது. ஒன்று வேண்டுமானால் சொல்லலாம், இதனுடைய அர்த்தங்கள் நமக்கு தெரிந்தால் நன்றாக இருக்குமே என்று. அது நியாயமான ஒரு கேள்வி. அந்த வகையிலே இந்த பதிவு என்னவென்றால், இந்த 60 ஆண்டுகள் இருக்கின்றதல்லவா, இந்த 60 ஆண்டுகள் சமஸ்கிருத பெயரையும் தமிழ் அதற்கான தமிழ் பெயரையும் சொல்கின்றேன். இவற்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது நமக்கு மிக உபயோகமாக இருக்கும். ஆகவே இந்த 60 ஆண்டுகளுடைய தமிழ் பெயர்களை இப்போது பார்க்கலாம். சமஸ்கிருத பெயரையும் சொல்லி தமிழ் பெயரையும் சொல்கின்றேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது ஆண்டு பிரபவ ஆண்டு. இந்த பிரபவ ஆண்டை தமிழிலே நற்றோன்றல் என்று சொல்வார்கள். இரண்டாவது விபவ. இந்த விபவ ஆண்டுக்கு உயிர் தோன்றல் என்று சொல்வார்கள். மூன்றாவது சுக்கில. சுக்கில ஆண்டுக்கு வெள்ளொளி என்று சொல்வார்கள். நான்காவது பிரமோதூத, பேரு வகை என்று சொல்வார்கள். அதேபோல் ஐந்தாவது பிரஜோத்பத்தி ஆண்டு, இதற்கு மக்கட்செல்வம் என்று பெயர். ஆறாவது ஆங்கீரச ஆண்டு, இதற்கு அயல்முனி என்று பெயர். ஏழாவது சிறிமுக என்று பெயர். சிறிமுக என்பதற்கு திருமுகம் என்று பெயர். அதேபோல் எட்டாவது பவ ஆண்டு. பவ என்றால் தோற்றம் என்று அர்த்தம். தோற்றம் இந்த ஆண்டினுடைய பெயர். ஒன்பதாவது யுவ ஆண்டு. யுவ என்றால் இளமை என்று அர்த்தம். 10வது ஆண்டு தாது. தாது என்றால் மழை என்று பெயர். 11வது ஆண்டு ஈஸ்வர, இதற்கு ஈஸ்வரம் என்றே சொல்வார்கள். 12 வெகுதானிய. வெகுதானிய என்றால் கூலவளம் என்று பெயர். 13வது பிரமாதி. பிரமாதி என்றால் முன்மை என்று பெயர். 14வது ஆண்டு விக்ரம. விக்ரம என்றால் நேர்நிரல் என்று பெயர். 15வது ஆண்டு விச. விச என்றால் விளைப்பயன் என்று பெயர். 16வது ஆண்டு சித்திரபானு. சித்திரபானு என்றால் ஓவிய கதிர் என்று பெயர். 17வது ஆண்டு சுபானு. சுபானு என்றால் நற்கதிர் என்று பெயர். 18வது ஆண்டு தாரண. தாரண என்றால் தாங்கெழில் என்று பெயர். அதேபோல் 19வது ஆண்டு பார்த்திப ஆண்டு. பார்த்திப என்றால் நிலவரையன் ஆண்டு என்று இதனை சொல்வார்கள். 20வது ஆண்டு விய. விய என்றால் விரிமாண்பு என்று பெயர். அதேபோல் 21 சர்வசித்த, அதாவது முற்றறிவு. 22 சர்வதாரி. சர்வதாரி என்றால் முழு நிறைவு என்று பெயர். 23 விரோதி ஆண்டு, தீர்ப்பகை என்று பெயர். 24வது ஆண்டு விக்ரதி. விக்ரதி என்றால் வளமாற்றம் என்று பெயர். 25வது ஆண்டு கர ஆண்டு. கர என்றால் செய்நேர்த்தி ஆண்டு என்று பெயர். 26வது ஆண்டு நந்தன ஆண்டு. நந்தன என்றால் நற்குழவி என்று பெயர். 27வது ஆண்டு விஜய ஆண்டு, உயர்வாகை என்று பெயர். 28வது ஆண்டு சய வாகை என்று பெயர். 29 மன்மத, தாதன்மை என்று பெயர். 30வது ஆண்டு துன்முகி, வெம்முகம் என்று பெயர். 31 ஹேவிளம்பி, பொற்றடை என்று பெயர். 32 விளம்பி, விளம்பிக்கு அட்டி என்று பெயர். 33வது ஆண்டு விகாரி ஆண்டு, எழில்மாறல் என்று சொல்வார்கள். 34வது ஆண்டு சார்வரி, விரியழல் என்று பெயர். 35வது ஆண்டு பிலவ ஆண்டு, கீழரை என்று சொல்வார்கள். 36வது ஆண்டு சுபகிருது, நற்செய்கை என்று சொல்வார்கள். 37வது ஆண்டு சோபகிருது, மங்களம் என்று சொல்வார்கள். 38வது ஆண்டு குரோதி, பகைக்கேடு என்று சொல்வார்கள். 39ஆம் ஆண்டு விஸ்வாவசு, இப்போது நாம் இருக்கிற ஆண்டு 39வது ஆண்டு விஸ்வாவசு, இது உலக நிறைவு என்று பெயர். 40வது ஆண்டு பிரபாவ,
அருட்டோற்றம் என்று பெயர். 41வது ஆண்டு பிலவங்க ஆண்டு, நச்சுப்புழை என்று பெயர். 42வது ஆண்டு கீலக பிணைவிறகு என்று பெயர். 43வது ஆண்டு சௌமிய, சௌமிய என்றால் அழகு என்று பெயர், அழகான ஆண்டு. 44வது சாதாரண பொதுநிலையான ஆண்டு. 45வது ஆண்டு விரோதி கிருது இகழ்வீறு என்று பெயர். 46வது ஆண்டு பரிதாபி கழிவிறக்கம் என்று பெயர். 47வது ஆண்டு பிரமோதீச ஆண்டு, நட்டலைமை என்று பெயர். 48வது ஆண்டு ஆனந்த பெருமகிழ்ச்சி. 49வது ஆண்டு ராட்சச பெருமரம். 50வது ஆண்டு நல தாமரை என்று பெயர். 51 பீங்கள பொன்மை என்று பெயர். 52 காலயுக்தி கருமை வீச்சு என்று பெயர். 53ஆம் ஆண்டு சித்தார்த்தி முன்னிய முடிதல் என்று பெயர். 54வது ரவுத்ரி அழலி என்று பெயர். 55வது ஆண்டு துன்மதி கொடுமதி என்று பெயர். 56வது ஆண்டு துந்துபி பேரிகை என்று பெயர். 57வது ஆண்டு ருத்ரோத்காரி ஒடுங்கி என்று பெயர். 58வது ஆண்டு ரகதாட்சி செம்மை என்று பெயர். 59வது ஆண்டு குரோதன ஆண்டு எதிரேற்றம் என்று பெயர். 60வது ஆண்டு அட்சய வளங்கலன் என்று பெயர். இப்படி இந்த 60 ஆண்டுக்கான தமிழ் பெயர்களை பார்த்தோம். தமிழும் சமஸ்கிருதமும் நம்முடைய சனாதனத்தினுடைய 2 கண்கள். இவற்றை நாம் அர்த்தம் தெரிந்து கொண்டு விட்டால் நாம் செய்கின்ற வழிபாட்டிலே எல்லாவற்றிற்கும், எல்லா மந்திரங்களுக்குமான அர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்வது எளிதாக இருக்கும். ஆகவே தமிழையும் சமஸ்கிருதத்தையும் 2 கண்களாக பாவித்து போற்றுவோம். நன்றி, வணக்கம்.